பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்காக நன்றி. இந்த காலை வேலை கொடுத்த தேவாதி தேவன் நம் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவுக்கு கோடி நன்றிகளையும் சோத்திரங்களையும் ஏறெடுப்போம். இந்த நாளில் நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்தில் பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முந்தி கட்டுவோம். கர்த்தர் இந்த நாளில் உங்களோடும் என்னோட கூட பேசுகிற வார்த்தை எரேமியா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும் 14ஆம் வசனத்திலும் ஆவியானவர் பேசுகிறார். உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆமேன். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களை சிறையிருப்பை திருப்பி நான் உங்களுடன் துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளும் எல்லா இடங்களிலுமிருந்தும் உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பியும் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். கர்த்தர் நம்மளுக்கு இந்த காலை வேளையில் சொல்கிறார், உங்களோட முழு இருதயத்தோட தேவனை தேடுங்க. முழு இருதயம்னா என்னங்க? நாங்கள் கர்த்தரை முழு இருதயத்தோட தேடிட்டு இருக்கோம் என்று சொல்லுகிறீங்களா? இல்லைங்க. கர்த்தரோட இருதயத்தில் அவரை நம்ம அப்படியே வாஞ்சித்து அவரோட அப்படியே அந்த உறவுக்குள்ள எப்படி ஒரு பிள்ளைக்கிட்ட ஒரு தாயோ ஒரு தகப்பனோ எவ்வளோ ஒரு அன்பு உறவுக்குள்ளே போவீங்க. அப்படியே அந்த பிள்ளை மேலே பாசம் வச்சுட்டா, என் பிள்ளைக்கு சாப்பிட்டுச்சா, பிள்ளை தூங்குச்சா, பிள்ளை இது பண்ணாச்சா, அப்படி இப்படின்னு நம்ம அந்த பிள்ளையோட உறவில் இருப்போம். ஒரு கணவன் மனைவிக்குள்ளே எவ்வளோ ஒரு அந்நிய உறவுகளில் இருப்போம். அந்த உறவு மாதிரி தேவனும் நீங்களும் ஒரு உறவு. முழு இருதயத்தோட உங்களோட முழு சிந்தனையும் அப்படியே அவரோட அந்த ஹார்ட் அப்படியே தேவனோட ஹார்ட்டோட இணைக்கப்பட்டிருக்கும் போது அந்த இருதயத்தில் நீங்கள் தேடும்போது கண்டிப்பாக கண்டடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏசப்பா சொல்ற வார்த்தை, எப்படி நம்ம அவரை முழு இருதயத்தோட நீங்க தேடி காணீங்கன்னா கண்டிப்பா தேடுகையில கண்டுபிடிக்க முடியும். எந்த ஒரு பொருளா இருந்தாலும், ஒரு காணா போன வெள்ளிக்காசை தேடும்போது கூட தேடி கண்டுபிடிச்சாங்க. தேடாம தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரணமா இல்லாம கர்த்தரோட சமூகத்துல தேடுங்க, அவரை தேடுங்க. ஐயோ, நம்ம அப்பாவை இப்படி பேசலாமா, அப்பாவை இப்படி துதிக்கலாமா, அப்பா வேதத்தை படிக்கும்போது இப்படி நம்ம கூட பேசுவாரா அப்படின்னு சொல்லி நம்ம எப்பெல்லாம் நம்மளோட இருதயத்தெல்லாம் எப்பொழுதெல்லாம் மட்டும் இல்லை, எப்பொழுதுமே நம்ம தேடிக்கொண்டே இருந்து எதை எப்படி கண்டுபிடிக்கலாம், அப்பாவோட எப்படி பேசி கண்டுபிடிக்கலாம், அப்பாவோட பாதையில இந்த மாதிரி போகலாமா அப்படின்னு சொல்லி தேடி 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 நம்ம அப்படியே தேவனோட உறவுக்குள்ள தேடும்போது கண்டிப்பா ஆண்டவர் அதற்குரிய வழி கண்டிப்பா திறந்து கொடுப்பார் என்று சொல்ல. அப்பொழுது நம்மளோட என்னென்ன கர்த்தர் சொல்லப்பட்டுச்சோ எல்லா காரியத்தையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். சிறையிருப்பை மாற்றுவார். எவ்வளோ பெரிய கடினமான சூழ்நிலை, சிறையிருப்பா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், சோர்வா இருக்கலாம், பண கஷ்டங்களா இருக்கலாம், பிள்ளைகளை குறித்து கவலையா இருப்பா, என்ன சிறையிருப்பா இருக்கட்டுங்க, கர்த்தர் திருப்பி தருவேன் என்று சொல்றார். நான் உன்னை துரத்தி விட்ட ஸ்தலத்துல இருந்து உங்களை யாரெல்லாம் வேணான்னு ஒதுக்கப்பட்டாங்களோ அந்த இடத்துல இருந்தெல்லாம் ஜனங்களை அனுப்பி கர்த்தர் உங்களை சேர்த்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் இந்த காலை வேளையில விளக்கின ஸ்தலத்துக்கே உன்னை மறுபடியும் அருமையா தேவன் அந்த இடத்துல உங்களை உயர்த்தி அழகு பார்க்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். திரும்பி வர பண்ணுவேன் தேவன் சொல்லிக் கொண்டிருக்கார். எல்லாமே கர்த்தர் சொல்லுகிறார். உங்க சிறையிருப்பை மாற்றுவேன் என்று சொல்லிக்கிட்டு இருக்கார். கர்த்தர் உங்களோட கூட துரத்தி விட்ட இடத்துல இருந்து எல்லா சாதிகளையும் வர வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அடுத்து துரத்தின இடத்துல இருந்து நீ விலகி இருக்கிற ஸ்தலத்துக்கு உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் எவ்வளவு ஒரு அருமையான தேவன் பாருங்க. ஒரே ஒண்ணுதான், நீ முழு இருதயத்தோடு என்னை தேடினேன்னா கண்டுபிடிக்க முடியும். நீ பட்டுச்சுன்னா உனக்கு நான் எல்லா காரியத்திலும் நான் கூட இருப்பேன். அப்ப நான் தேடலைன்னா இருக்க மாட்டேன், தேடலாம் இருக்க மாட்டேன்னு கர்த்தர் சொல்லவே மாட்டாரு. கர்த்தர் உங்களோட இருப்பான். ஆனா நீங்க முழு இதயத்தோட நல்ல முழுமையா தேட தேட தேட, இப்போ ஒரு பிள்ளைங்க உங்ககிட்ட கேட்கும்போது கேட்குது, சரி செய்வோம் அப்படின்னு சொல்லுவீங்க. அதே நெய் கேட்கும் போது என்ன பண்ணுவீங்க, உடனே செஞ்சு கொடுப்பீங்க. அது மாதிரிதான் கர்த்தர்கிட்டையும் நம்ம அதே மாதிரிதான் நம்ம அப்பா கிட்ட கேட்கும்போது கண்டிப்பா நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா நம்ம அப்பா அப்பா பிதாவே என்று புத்திர சுவாக்கியத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். நம்மளுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பயமும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. கர்த்தர் நம்மளோட இடைப்பட்டு கொண்டார். ஏன்னா நம்ம உறவு அந்த மாதிரி ஒரு உறவுக்குள்ள இருக்கிறப்ப கர்த்தர் உங்களுக்கு இந்த காலை வேளையில கூட அந்த உறவுல இருந்து தேவனை நீங்க தேடும்போது உங்களுக்கு எல்லா காரியத்திலும் கூட இருந்து சக்சஸ் பண்ணி தருவேன் என்று கர்த்தர் சொல்றார். ஏசப்பா, இந்த காலை வேளையில கூட தகப்பனே, உங்களை முழு இதயத்தோடு தேடுகிறோடு கண்டுபிடிக்கத்தக்கதை தேட எங்களுக்கு ஒரு ஞானத்தையும் கிருபை ஊற்றுவதற்காக உமக்கு நன்றி சொல்லி சோத்தரிக்கிறோம் தகப்பனே. ராஜா, உம்முடைய கிருபையின் கருத்துக்குள்ள தகப்பனே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். என் தேவனாகப்பட்ட கர்த்தர் இந்த காலை வேளையில எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் சிறுகணும் அப்பா, நீங்க பெருகணும் ஏசப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.